215 கோடிக்கு மேல செலவு பண்ணி 29 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் உட்பட 77 பிளேயர்ஸை 10 ஐபிஎல் அணிகள் ஏலத்தில் எடுத்திருக்காங்க. வெற்றிகரமா ஐபிஎல் 2026க்கான ஆக்ஷன் அபுதாபியில் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த ஆக்ஷன்ல யார் யார் விலைக்கு வாங்கப்பட்டிருக்காங்க, எந்தெந்த டீம் எந்தெந்த பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத தான் நாம் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். இந்த வீடியோல நாம ஒவ்வொரு டீமா அந்த டீம் எல்லாம் எந்தெந்த பிளேயரை எடுத்திருக்காங்க, எத்தனை விலைக்கு எடுத்திருக்காங்க, அவங்க அந்த டீமுக்கு யூஸ் ஆவாங்களா இல்லையா அப்படிங்கறத தான் விரிவா பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப பெருசா இருக்க போகுது, அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள ஜம்ப் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி கிரிக்கெட் வரலாறு அறிவியல்னு எல்லா தளங்கள் பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா மறக்காம நம்ம அறம் யாது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ச்சியா வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருப்போம். முதல் டீம் சிஎஸ்கே, சென்னை சூப்பர் கிங்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த ஆக்ஷன்ல ரெக்கார்ட் பிரேக்கிங்கா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அதிக விலைக்கு எடுக்கப்பட்ட அன்சோல்டு பிளேயர்ஸை இவங்க தான் வாங்கியிருக்காங்க. அதுவும் 2 பேரை வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 28 கோடியை 2 அன்கேப்டு பிளேயர்ஸ் மேல செலவு பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே. அதுல முதல் வீரர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பிரசாந்த் வீர். பிரசாந்த் வீரை 14.2 கோடிக்கு சிஎஸ்கே ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இவர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த வீரர். இவர் அப்படியே ஜடேஜாவுடைய ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஜடேஜா மாதிரி தான் எல்லாமே பண்ணுவாரு. 2008 ஜடேஜா மாதிரி தான் இப்போ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. கடைசியா நடந்த எஸ்எம்ஏடியில் பார்த்தீங்கன்னா 9 விக்கெட் எடுத்திருக்காரு. இவரோட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அது மூலமா 9 விக்கெட் எடுத்துட்டாரா. லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் இவர், அது மூலமா 171 ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆடி 112 ரன் இவர் அடிச்சிருக்காருங்க. அந்த அளவுக்கு அதிரடியான ஒரு பேட்ஸ்மேனாகவும் இவர் இருந்திருக்காரு. ஜடேஜா மாதிரியே தான், அதனாலேயே இவரை தேடி பிடிச்சி எடுத்திருக்காங்க சிஎஸ்கே. இவருக்கு வெறும் 20 வயசு தான் ஆகுது. அதே மாதிரி இன்னொரு 19 வயசு பிளேயரையுமே எடுத்திருக்காங்க. அவர் தான் 2வது வீரர் கார்த்திக் சர்மா. கார்த்திக் சர்மாவையும் 14.2 கோடிக்கு ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இவர் ராஜஸ்தானை சேர்ந்த வீரர். இவர் ரஞ்சி டிராஃபி டெபியூட்லேயே செஞ்சுரி அடிச்சவருங்க. அந்த அளவுக்கு நல்ல பிளேயர் தான். அதனால தான் இவரை தேடி கண்டுபிடிச்சு டீமுக்குள்ள போட்டிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். இவர் ஃபினிஷராக நல்லா விளையாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இவர் ஒரு விக்கெட் கீப்பர். அதனால தோனிக்கு சஞ்சு சாம்சனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கார்த்திக் சர்மா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நிறைய பேர் இவர் பெரிய ஆளா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் இவங்க 2 பேருக்கு 14.2 கோடி செலவு பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே. அடுத்த பிளேயர் சர்ப்ரைசிங் யாருன்னு கேட்டீங்கன்னா அகில் ஹுசைன். அகில் ஹுசைனை நிறைய பேர் சிஎஸ்கே எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாங்க. ஏன்னா இவருமே ஜடேஜா மாதிரி பிளேயருங்க. சிபிஎல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர். வெஸ்ட் இண்டீஸ்ல என்னுடைய ஃபேவரட் யங்ஸ்டர்னே சொல்லலாம். இவரும் அப்படியே ஜடேஜா மாதிரி தாங்க. ஜடேஜா மாதிரி தான் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் பண்ணுவாரு. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இவர். ஜடேஜாவுடைய வெறித்தனமான ஃபேன் தான் அகில் ஹுசைன். அதாவது ஜடேஜா இவரை ரொம்ப பிடிக்கும், இவரை மாதிரி நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் எல்லாம் வேற போட்டிருக்காரு. இவர் சிபிஎல்ல பார்த்தீங்கன்னா 72 விக்கெட் எடுத்திருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ்க்காக 83 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு நல்ல பிளேயர். இவரை வெறும் 2 கோடிக்கு ஸ்டீல் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே. அடுத்து ராகுல் சகர். அஸ்வினுடைய ரோலை பிளே பண்றதுக்காக சகர் எடுத்திருக்காங்க. 100 கூட சேர்ந்து ஸ்பின்னிங் அட்டாக் குள்ள இவர் இருப்பாரு. எங்க போனாலுமே அங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராரு. அதனால இவரை 5.2 கோடிக்கு எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஸ்டீஃபன் ஃபிளமிங்க்கு தனியா ஒரு கோட்டா இருக்கும்ல, அந்த கோட்டால அவர் 2 பிளேயர்ஸ் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஜாக் ஃபோல்கர். இவர் ஒரு யங் நியூசிலாந்து ஆல்ரவுண்டர். இப்போதான் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. இவரை 75 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. அதே மாதிரி மேட் ஹென்ரியை எடுத்திருக்காங்க. 2019 வேர்ல்டு கப்ல நம்ம இந்தியாவுடைய கனவை கலைச்சார்ல, அதே மேட் ஹென்ரி தான். அந்த மேட் ஹென்ரியை 2 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க சிஎஸ்கே. மேட் ஹென்ரி ஒரு அண்டர் ரேட்டட் பவுலர். கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு எல்லா விதமாகவும் அவர் உதவுவார். அதே மாதிரி ஆஸ்திரேலியாவின் மேத்யூ ஷார்ட்டை எடுத்து வச்சிருக்காங்க. நல்ல ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். சஞ்சு சாம்சன் உட்காந்தாருன்னு சொன்னால் மேத்யூ ஷார்ட்டை விளையாட வைப்பாங்க. அடுத்து சர்ஃப்ராஸ் கானை 75 லட்சத்துக்கு பேஸ் பிரைஸ்க்கு வாங்கியிருக்காங்க. இந்த ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போதே பக்கத்தில் அவர் எஸ்ஏஎம்ஏடியில் அதிரடியாக ஆடிட்டு இருந்தார். இருந்தாலும் முதல்ல அன்சோல்டில் போயிருந்தார். அதுக்கப்புறம் சிஎஸ்கே பார்த்துட்டு மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக இவர் எடுத்துட்டாங்க. கடைசி மேட்ச்சில் 22 பாலுக்கு 73 ரன் அடிச்சிருக்காருங்க. 313 ஸ்ட்ரைக் ரேட்டோட. ஸோ நல்ல பிளேயர். இவர் ஒரு நல்ல பிளேயர். நல்லா வருவார் சிஎஸ்கேலான்னு எதிர்பார்க்கலாம். கடைசியா புதுச்சேரி லீக்ல விளையாண்ட அமான் கானை 40 லட்சத்துக்கு எடுத்து போட்டிருக்காங்க. ஒரு வகையில் ஸ்குவாட் செட் ஆயிடுச்சுங்க. இருந்தாலுமே 11 செலக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒரே மாதிரியான பிளேயர்ஸ் அதிகமா இருக்காருங்க. 4 விக்கெட் கீப்பர்ஸ் இருக்காங்க. உர்வில் பட்டேல், எம்எஸ் தோனி, கார்த்திக் சர்மா, சஞ்சு சாம்சன். 4 பேர்ல 2 இல்ல 3 பேர் மட்டும் தான் ஆட முடியும். ஒருத்தர் எப்படியாவது வெளியே உட்கார்ந்து தான் ஆகணும். அதே மாதிரி அகில் ஹுசைன், பிரசாந்த் வீர் ஒரே மாதிரியான பிளேயர்ஸ். மேட் ஹென்ரி, நேத்தன் எல்லிஸ், ஜேமி ஓவர்டன் எல்லாரும் ஒரே மாதிரியான பிளேயர்ஸ். எப்படி விளையாட வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா தெரியல. அதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ரெண்டாவது டீம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், ஆர்சிபி. ஆர்சிபி இந்த ஆக்ஷனுக்குள்ள ஜாலியாக தாங்க வந்திருந்தாங்க. நாமளும் என்ன நினச்சிருந்தோம்னா அவங்களுடைய டீம் செட் ஆகிருச்சு, நாளைக்கே போய் ஐபிஎல் விளையாடுங்க அப்படின்னு சொன்னாலும் திரும்ப 2வது தடவை கூட கப் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் டீமை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஆக்ஷனுக்குள்ளேயுமே போ, தினேஷ் கார்த்தி, ஆண்டி ஃப்ளவர் 3 பேரும் தரமான பிளான் போட்டு இறங்கியிருக்காங்க. நல்ல நல்ல செலக்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பை அதிக ரேட்டுக்கு எடுக்கப்பட்டவர் அப்படின்னு சொன்னால் வெங்கடேஷ் ஐயர் தாங்க. வெங்கடேஷ் ஐயரை 7 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஆர்சிபி அதிரடியான இந்தியன் பேட்ஸ்மேன், அதிரடியான இந்தியன் ஓப்பனர் கிடைக்கவே கிடைக்காது. அப்படி இருக்கும்போது வெங்கடேஷ் ஐயரை ரொம்ப கம்மியான விலைக்கு ஆர்சிபி வாங்கி அசத்தி இருக்காங்க.
அவருடைய ஃபார்ம் போன வருஷம் கம்மியாக இருந்துச்சு, ஆனால் ஆர்சிபியில் இருக்கும்போது கண்டிப்பாக நல்லா விளையாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜேக்கப் டஃபியை வெறும் 2 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க ஆர்சிபி. இவர் தான் நம்பர் 2 ரேங்க்ல இருக்காரு T20 பொறுத்த வரைக்கும் ஐசிசி ரேங்கிங்கில். அப்படிப்பட்ட பவுலரை யாருமே வாங்கல, ஆனால் இவங்க ஈஸியாக வாங்கிட்டாங்க. இந்த வருஷம் T20ல அதிக விக்கெட் எடுத்தவர் அப்படின்னு சொன்னால் அது ஜேக்கப் டஃபி தான். 35 விக்கெட்ஸ் மேலே எடுத்திருக்காரு, இன்னும் எடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. ஸோ நல்ல ஒரு பை பண்ணியிருக்காங்க. இவங்க இல்லாமல் நம்மளுடைய இந்தியன் யங்ஸ்டர்ஸையுமே பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியாக மூணாவதாக சாத்விக் தேஸ்வாலை சூப்பராக பிக் பண்ணியிருக்காங்க. சாத்விக் தேஸ்வால் பார்த்தீங்கன்னா 2024 இருந்து ஆர்சிபியுடைய நெட் பவுலராக இருந்து வந்தார். சியா சர்மாவுடைய பேக்கப் பிளேயராக இவரை பார்த்துருக்காங்க. சியா சர்மா மாதிரியே இவர் ஒரு ஸ்பின் பவுலர் தான், அதனால சாத்விக் தேஸ்வாலை வெறும் 30 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. அடுத்ததா மங்கேஷ் யாதவை 5.2 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரீசெண்டாக நடந்த எம்பிஎல்ல சூப்பராக இவர் பவுலிங் பண்ணியிருந்தாரு. இவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பேசர். நம்ம முன்னாடி நடராஜனை பார்த்துருந்தோம் இல்லையா, யாருக்கர் நறுக்குன்னு வச்சுட்டு இருப்பாரு, டெத் ஓவர்லாம் போடுவார். அப்படிப்பட்ட பவுலர் தான் மங்கேஷ் யாதவ். அவரை டீமுக்குள்ளே போட்டிருக்காங்க. சரியான பைங்க, இவர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இவர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருவோம். அடுத்த பிளேயர் ஜார்டன் காக்ஸ். இவர் இங்கிலாந்து விக்கெட் கீப்பர். ஜிதேஷ் சர்மாவுக்கு ஒரு பேக்கப் பிளேயராக எடுத்திருக்காங்க. தேவைப்பட்ட ஸ்குவாடில் இருப்பார். எனக்கு தெரிஞ்சு இவர் ஸ்குவாடுக்கு கொண்டு வர வாய்ப்பே இல்லை, 11ல் இருக்கவே மாட்டார். இவரை பேஸ் பிரைஸான 75 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. அடுத்து 2 பை சூப்பர்பான பைங்க. 2 பிளேயர்ஸுமே அண்டர் 19 ஏசியா கப்பில் விளையாண்டாங்க. ஃபர்ஸ்ட் பிளேயர்ஸ் விகான் மல்ஹோத்ரா. இவரை 30 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. இவர் 18 வயசே ஆன பஞ்சாப் பிளேயர். இவர் அண்டர் 19 ஏசியா கப்பில் ஆடி இருந்தார். இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், நம்பர் 4ல் இறங்கி சூப்பராக ஆடுவார். அப்படிப்பட்ட பிளேயரை பேஸ் பிரைஸ்க்கே எடுத்திருக்காங்க. இது ஒரு ஆச்சரியமான விஷயங்க. சூப்பராக ஆடி இருந்தார் ரீசெண்டாக நடந்த அண்டர் 19 ஏசியா கப்பில். அதே மாதிரி கௌஷிக் சௌஹான் அவரையுமே எடுத்திருக்காங்க பேஸ் பிரைஸ் ஆன 30 லட்சத்துக்கு. இவருமே அண்டர் 19 ஏசியா கப்பில் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். இவர் மிடில் ஆர்டரில் இறங்கி தேவையானப்பெல்லாமே 6 4 அடித்து இந்திய டீமை காப்பாற்றியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல பிளேயர்ஸுங்க இவங்க 2 பேரையும். இந்த 2 அண்டர் 19 பிளேயர்ஸையுமே சூப்பராக அசால்ட்டாக எடுத்திருக்காங்க ஆர்சிபி. கடைசியாக விக்கி ஓஸ்வெல். இவரை 30 லட்சத்துக்கு பேஸ் பிரைஸ் எடுத்திருக்காங்க. இவர் மகாராஷ்டிரா பவுலர். எம்பிஎல்ல சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்ததால் இவரை டீமுக்குள்ளே எடுத்து போட்டிருக்காங்க. மூணாவதா மும்பை இந்தியன்ஸ். எம்ஐ பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷனுக்கு வரவே தேவையில்லை, வீட்டில் உட்காந்தே அவங்க மிச்சர் சாப்பிட்ருக்கலாம். அவங்களுக்கு பிளேயர்ஸ் எடுக்கவே தேவையில்லை. ஆல்ரெடி பேக்கப்புக்கு ஒரு பேக்கப்பு, அதுக்கு ஒரு பேக்கப்னு எடுத்து வச்சு ஸ்குவாடையே செட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுடைய டீமுக்குள்ளேயே ஒரு 2 டீம் பிரிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்குவாடு தான் மும்பை இந்தியன்ஸ். இருந்தாலும் ஆக்ஷனுக்குள்ளேயே நாங்கள் மிச்சர் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. இருந்தாலுமே நல்ல பிக்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. நிறைய இளைஞர்களுக்கு வாழ்வு கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்ததே ரயன் ட்ரிக்கிள்டனுக்கு ஒரு பேக்கப் தேடி தான். அந்த மாதிரி வந்த உடனேயே குவிண்டன் டிகாக்கை 1 கோடிக்கு ஸ்டீல் பண்ணிட்டாங்க. பேஸ்டோ முன்னாடி வந்திருந்தாருன்னு சொன்னால் பேஸ்டோவை எடுத்திருப்பாங்க, ஆனால் ஃபர்ஸ்ட் டிகாக் தான் வந்தார். அதனால் எப்பவும் போல தங்களுடைய ஆஸ்தான முன்னாள் வீரரையே எடுத்திருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். வெறும் 1 கோடிக்கு ஸ்டீல் பண்ணிட்டாங்க. ஓஜி மும்பை இந்தியன்ஸ் பேட்ஸ்மேன், சவுத் ஆப்பிரிக்காவின் பெஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சொல்லலாம். கண்டிப்பாக ரயன் ரிக்கல்டன் இருக்காரோ இல்லையோ, இவர் ஸ்குவாட்குள்ளே இருந்தால் நல்லா தாங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். இவருக்கு அடுத்தபடியாக தனேஷ் மல்லேஸ்வர் அப்படிங்கிறவரை எடுத்து போட்டிருக்காங்க 30 லட்சத்துக்கு வெறும் பேஸ் பிரைஸ்க்கு. இவர் ஒரு விதர்பா ஓப்பனர். இவர் ரோஹித் சர்மாவுடைய பேக்கப்பை பார்க்குறாங்க. இவர் ரீசெண்டாக நடந்த துலீப் டிராஃபியில் டபுள் செஞ்சுரி விளாசி இருக்காருங்க. சூப்பர்பான ஒரு டொமஸ்டிக் பிளேயர். அஸ்விரனாவே அவருடைய வீடியோவில் புகழ்ந்திருப்பார். ஏன்னா ஒவ்வொரு ஷாட்ஸுமே பர்ஃபெக்டாக அடிக்கக்கூடியவர். இவருக்குன்னு ஒரு வருங்காலம் இருக்குது. அதனாலேயே தேடி கண்டுபிடிச்சு 30 லட்சத்துக்கு எடுத்து போட்டிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். அதுக்கப்புறம் முகமது இசாரையுமே 30 லட்சத்துக்கு எடுத்து போட்டிருக்காங்க. இவர் 21 வயசே ஆன பீகாரை சேர்ந்த பிளேயர். இவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர். இவர் போல்ட்டுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லலாம். இவர் 9 விக்கெட்டை சையத் முஸ்டாக் அலி டிராஃபியில் ரீசெண்டாக எடுத்திருக்காரு. அதை நம்பி தான் இவரை டீமுக்குள்ள எடுத்து போட்டிருக்காங்க. வேற யாருமே போல, அதனால பேஸ் பிரைஸ்க்கு அசால்ட்டாக தூக்கிட்டாங்க. 4வது பிளேயரா அதர்வா அக்கோல்கரை 30 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. இவரை மும்பையில் இப்போ நிறைய பேர் பாராட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா ரீசெண்டாக நடந்த மும்பை T20 லீக்ல சூப்பரான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருந்தார். இவரை மிச்சல் சாண்டருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவங்க பார்க்குறாங்க. இவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அண்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாகவும் இருக்கார். அப்படிங்கும்போது 2 ஆப்ஷனுமே தராரு. அப்படிங்கிறதால இவரை வளர்த்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். இவருக்கு 25 வயசு ஆகியிருக்கு. லாஸ்ட்டாக மயங்க் ராவத்தையும் 30 லட்சத்துக்கு பேஸ் பிரைஸ்க்கு எடுத்திருக்காங்க. மயங்க் ராவத் டெல்லியை சேர்ந்த டெல்லி பிரீமியர் லீக்ல ஆடின ஒரு பிளேயர். இவர் ஒரு ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் அண்ட் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். 2 ஆப்ஷனுமே கொடுக்குறாரு. ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கிறதால இவரையுமே டீம் கூட போட்டிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். 4 டொமஸ்டிக் பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. 4 பேருக்குமே நல்ல எதிர்காலம் இருக்குது. ஏன்னா அவங்க மும்பை இந்தியன்ஸில் இருக்காங்க. நீங்களே பாருங்கள், இந்த 4 பேரில் யாராவது ஒருத்தராச்சு மேலே, அதாவது ரொம்ப மேலேயே வருவாங்க. அதே மாதிரி குவிண்டன் டிகாக்கும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஸோ மும்பை இந்தியன்ஸுடைய ஸ்குவாட் செட் ஆயிடுச்சுங்க.
அடுத்ததா போன சீசனுடைய ரன்னரப்பான PBKS பஞ்சாப் கிங்ஸ் முதல் பிளேயரா கூப்பர் கனோலியை தாங்க எடுத்தாங்க. இவர் ஆஸ்திரேலிய ஸ்பின்னர். இவர் பார்த்தீங்கன்னா நிறைய டீம்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டாங்க. இருந்தாலுமே 3 கோடிக்கு தான் இவர் விலை போயிருக்காரு. இவர் அவங்க ஒரு பியூஷ் சாவ்லா மாதிரி அந்த அளவுக்கு ஸ்லோவா ஸ்பின் பவுலிங் போடக்கூடியவர் தான் இவரை வெறும் 3 கோடிக்கு எடுத்திருக்காங்க. ரெண்டாவதா பென் வாரியர்ஸ். இவரும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பிளேயர் தான். இவரை 4.4 கோடிக்கு எடுத்திருக்காங்க. இவரை யான்சனுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்க்குறாங்க. இவரும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பேசர் தான். ரொம்ப நல்லா பவுலிங் போடக்கூடியவர் தான். ஆஸ்திரேலியா லைனப்லையுமே இவர் இடம் பிடிச்சிருக்காரு. அப்படிங்கிறப்போ இவரை டீமுக்குள்ளே எடுத்து போட்டிருக்காங்க. பிரவீன் துபேவை எடுத்திருக்காங்க. இந்தியன் டொமஸ்டிக் பிளேயரான இவரை வெறும் 30 லட்சத்துக்கு இவங்க ஏலத்தில் எடுத்து போட்டிருக்காங்க. கர்நாடகாவை சேர்ந்த இவர் சூப்பரான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திட்டு வராரு. இவர் ஒரு ஸ்பின்னரும் கூட. அடுத்ததா விஷால் நிஷாத். இவரையுமே 30 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. இவர் ஒரு லெக் பிரேக் ஸ்பின்னர். வெறும் பேஸ் பிரைஸ்க்கு எடுத்து போட்டிருக்காங்க. மொத்தம் எடுத்ததே 4 பிளேயர்ஸ் தான் பஞ்சாப் கிங்ஸ். ஏன்னா இவங்க டீம் ஆல்ரெடி செட்டுங்க. முன்னாடி சொன்ன மாதிரி ரன்னர் அப்பாவே வந்துட்டாங்க போன சீசன். அதே டீமை கொண்டு வந்து தான் 2026 IPL ஆட போகிறாங்க. ஸோ இவங்க டஃப் கொடுப்பாங்க. இவங்க விட போகிறதே இல்லை. கப் அடிச்சாலும் அடிப்பாங்க. அந்த மாதிரி தான் டீமே வச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஆக்ஷனில் இவங்க பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இருந்தாலுமே இவங்க வந்து 4 பிளேயர்ஸ், அதுவும் பர்ஃபெக்டான பிளேயர்ஸ் அவங்க டீமுக்கு தேவைப்படுறவங்கள இவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அஞ்சாவது நம்ம பார்க்க போகிற டீம் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸில் ஃபர்ஸ்ட் பிக் ரொம்ப சர்ப்ரைஸான பிக் எதுன்னு கேட்டிங்கன்னா ஜேசன் ஹோல்டர் தாங்க. ஜேசன் ஹோல்டரை 7 கோடிக்கு ஸ்டீல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன் இவர் பழைய பிளேயர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்பவே அதிரடியாக ஆடிட்டு இருக்காரு. ரீசெண்டாக 12 பாலுக்கு 30 வெஸ்ட் இண்டீஸ்க்காக அடிச்சிருந்தாரு. அண்ட் CPL 27 பாலுக்கு 63 அடிச்சு ஒரு இன்னிங்ஸ் ஒன்று ஆடி இருப்பாருங்க. சூப்பர்பான இன்னிங்ஸ். அண்ட் பவுலிங்குமே நல்லா போட்டுட்டு இருக்காரு. பேட்டிங் அதை விட அதிரடியாக ஆடிட்டு இருக்காரு. அதனால ஜேசன் ஹோல்டரை GT ஸ்டீல் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். இவர் கண்டிப்பா ரொமாரியோ ஷெப்பர்ட் இடத்துல ஆடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். 11ல கண்டிப்பா இருப்பாருங்க. இவரை இல்லாம 11 ஆட மாட்டாங்க. ஏன்னா சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. ஒரு பிறந்ததுலேருந்தே கேப்டன் அப்படிங்கிற குணம் இருக்கும் இல்லையா சிலருக்கு, அப்படிப்பட்டவர் தான் ஜேசன் ஹோல்டர். அதுக்கப்புறமா டாம் பேட்டன். இவர் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், ஆஸ்திரேலியாக்காரரு. இவர் அப்படியே பட்லருடைய ரெப்ளிக்காங்க. இவரையும் 2 கோடிக்கு ஸ்டீல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். இப்போ தன்னுடைய ஃபார்ம்ல இருக்காரு. ஃபார்ம் ஆஃப் த லைஃப்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஃபார்ம்ல இருக்காரு. சூப்பரா ஆடிட்டு வராரு. அவரையும் எடுத்து உள்ள போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா லூக் குட்டை எடுத்திருக்காங்க. இங்கிலாந்து ஃபாஸ்ட் பவுலர். இப்போ நல்லா போட்டுட்டு வராரு. அவரையுமே டீமுக்குள்ள பேஸ் பிரைஸ்க்கு 75 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. அவருக்கு பிறகு பிருத்விராஜ் எர்ராவை வெறும் 30 லட்சத்துக்கு எடுத்து போட்டிருக்காங்க பேஸ் பிரைஸில். பிருத்விராஜ் எர்ரா பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் தான். அவருக்கு அப்புறமா அசோக் சர்மாவை 90 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. இவர் ஒரு பிரீமியம் ஃபாஸ்ட் பவுலர் தான் சொல்லணும். ராஜஸ்தானை சேர்ந்த இவர் ரீசெண்டாக நடந்த சையத் முஸ்தக் அலி டிராஃபியில் 19 விக்கெட்டுகளை அள்ளி எடுத்திருக்காரு. வெறும் 23 வயசு தான் ஆகுது. அதனாலேயே 90 லட்சத்துக்கு ஈஸியாக எடுத்து போட்டிருக்காங்க. இவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குங்க. சரி, ஓகே மக்களே, 5 டீமை பார்த்தாச்சு. ரொம்பவே பெருசாக வீடியோ போயிட்டுருக்கு. அதனால் பயந்து போய் ஸ்டாப் பண்ணிட்டு மீதி 5 டீமை பார்ட் 2ல் போடுறேன். ஸோ மறக்காமல் பார்ட் 2 பார்த்துருங்க. பார்ட் 2 வந்து எண்ட் ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு தரேன். பார்ட் 2 போய் பார்த்துருங்க. பார்ட் 2 பார்க்கணுன்னாலும் சரி, இல்லை மற்ற வீடியோ நம்ம சேனலில் பார்க்கணுன்னாலும் சரி, நமக்கு சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது போதும், வேறு எதுவும் இல்லை.